ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல ஷேர் மார்க்கெட் எப்படி கத்துக்கிறதுன்னு ஒரு ஓவர் வியூ பார்த்தோம். அதுல ரொம்ப முக்கியமானது பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ரேஷியோஸ புரிஞ்சுக்கிறது. ரேஷியோஸ் அண்ட் ஒரு சில முக்கியமான டெர்மினாலஜிஸ் அதுதான் பார்க்க போறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக். மார்க்கெட் கேப், பி ரேஷியோ, ஃபார்வர்ட் பிஇ, இபிஎஸ். ஸோ இத நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், இத எப்படி ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டா தான் நம்மளால அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நகர முடியும். ஸோ இன்னைக்கு இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய ரேஷியோஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு ரேஷியோவும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தரலாம். ரிலையன்ஸ்க்கு இந்தியாவோட மார்க்கெட் கேப் வைஸ் மிகப்பெரிய கம்பெனி வந்து ரிலையன்ஸ் தான். அவங்களோட மார்க்கெட் கேப் பாருங்க 19 லட்சம் கோடி. இது எப்படி வருதுன்னா, இப்ப கரண்ட் பிரைஸ் ரூ. 1409. அதை வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1353 கோடி ஷேர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 1353 கோடியையும் 1409 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 19 லட்சம் கோடி வந்துடும். நீங்க பெருக்கி பாருங்க, கரெக்டா வரும். ஸோ இப்படிதான் நம்ம மார்க்கெட் கேப்பை கால்குலேட் பண்றோம். டன். ரெண்டாவது பிஇ ரேஷியோ. ஸோ பிஇ ரேஷியோ ரொம்பவே முக்கியமான ரேஷியோ. இதை நல்லா பொறுமையா பார்த்துக்கோங்க. ஸோ இதை ரெண்டு வகையில கால்குலேட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ கரண்டா நம்ம ரிலையன்ஸ்க்கு என்ன மார்க்கெட் கேப் வச்சிருக்கோம்? 19 லட்சம் கோடி. மார்க்கெட் கேப் டிவைடட் பை நெட் ப்ராஃபிட் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த இபிஎஸ்ஸை கற்றுக்கிட்டு இதை போட்டு பார்ப்போம். இதனால இப்போதைக்கு இதை மறந்துடுங்க. ஸோ பி ரேஷியோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? மார்க்கெட் கேப் வந்து 19 லட்சம் கோடி. நெட் ப்ராஃபிட் எவ்வளவு? ரிலையன்ஸோட நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் 12 மாசத்துல 94,000 கோடி. செம. ஸோ பாருங்க, ரிலையன்ஸ் வந்து 94,647 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். 25 அப்ராக்சிமேட்டா வரும். ஸோ அதுதான் வந்து ரிலையன்ஸோட பிஇ ரேஷியோ. இதுதான் ரிலையன்ஸோட பிஇ ரேஷியோ. நீங்க இங்க பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஃபார்வர்ட் பிஇ. ஃபார்வர்ட் பிஇ நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம உருப்படியான இன்வெஸ்டர் ஆக முடியும். ஸோ ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ என்னன்னா, இப்போ மார்க்கெட் கேப் இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் டிவைடட் பை ஃபார்வர்ட் நெட் ப்ராஃபிட் இல்லைன்னா ஆன்டிசிபேட்டட் நெட் ப்ராஃபிட் நம்ம வச்சுக்கலாம். மார்க்கெட் கேப் என்ன? அதே 19 லட்சம் கோடி தான். ஆனா ஆன்டிசிபேட்டட் நெட் ப்ராஃபிட், கரண்ட் நெட் ப்ராஃபிட் 94,000 கோடி. ஸோ நான் ஒரு 2 வருஷத்துல நான் அசியூம் பண்றேன் ரிலையன்ஸால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும். நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு அசம்ஷன் கொண்டு வரேன். ஸோ ரிலையன்ஸால 2 வருஷம், அதாவது ஃபினான்சியல் இயர் 28க்குள்ள ரிலையன்ஸால 1,10,000 கோடி போக முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி ஒரு அசம்ஷன் பண்றேன். ஸோ அவங்களோட நெட் ப்ராஃபிட், ஆன்டிசிபேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு ஆகுதுன்னு சொல்றேன்? 1,10,000 கோடி ஆகும் சொல்றேன். ஸோ அப்போ அவங்களோட ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ எவ்வளவு? கால்குலேட் பண்ணி பார்ப்போமா? $19 லட்சம் டிவைடட் பை ஈக்குவல் டு போட்டோம்னா, ஸோ அவங்களோட ஃபார்வர்ட் பி என்னவாயிடுச்சு? 17.27 ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட ஃபார்வர்ட் பி 17.27. ஸோ 2 வருஷம் வியூல நான் ரிலையன்ஸை வாங்கினேன்னா நான் எவ்வளோ பிஇ தான் கொடுக்குறேன்? 17 பிஇ தான் கொடுக்குறேன். ஸோ கரண்ட் பிஇ 25, ஆனால் ஃபார்வர்ட் பிஇ 17 பிஇ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்வர்ட் பிஇ ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கரண்ட் பிஇ வைஸ் இது ரொம்ப பிரைஸ்டு ஸ்டாக்கா உங்களுக்கு தோணணும். ஃபார்வர்ட் பிஇ பாருங்க குறையுது. ஸோ இந்த அதை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்றது பார்க்கலாம். இபிஎஸ்னா அதுல உள்ள எக்ஸ்பேன்ஷன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ ஏர்னிங்ஸை வந்து நீங்க மேல போட்டுக்கணும், நம்பர் ஆஃப் ஷேர். ஸோ ஏர்னிங்ஸ் எவ்வளவு? 94,647 கோடி டிவைடட் பை
நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ரிலையன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 1353 கோடி. ஸோ 1353 கோடி. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். அது இங்கே இருக்கு, நம்ம அதை பார்த்து போட்டுக்கலாம். ஸோ 60.23. ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணா நமக்கு கூட கிடைக்கும் 60.23 கிடைக்கும் அப்ராக்சிமேட்டா. ஸோ இபிஎஸ் நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. ஸோ நீங்க பி ரேஷியோ இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன 1409 ரூபா, இபிஎஸ் எவ்வளவு 60.23. இதை நீங்க டிவைட் பண்ணி போட்டாலுமே உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 25 ஆவரேஜா கிடைக்கும். ஸோ இப்படியும் நீங்க பி ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்வர்ட் பிக்கும் நீங்க இப்படியே கால்குலேட் பண்ணலாம். ஃபார்வர்ட் பி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபார்வர்ட் பியையும் நம்மளால இபிஎஸ் வச்சு பண்ண முடியும். என்னது? ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை ஃபார்வர்ட் இபிஎஸ் அப்படி போட்டிங்கன்னா உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ரிலையன்ஸோட ஃபார்வர்ட் இபிஎஸ் வந்து இப்போ 60 இருக்கு. ஸோ ஃபார்வர்ட் இபிஎஸ் 70 போச்சுன்னா ரிலையன்ஸோட ஃபார்வர்ட் பிஇ எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. இதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது புரியலனாலும் அதை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரேஷியோஸ்லாம் இருக்குது. என்டர்பிரைஸ் வேல்யூ, டெட் டு ஈக்விட்டி, கேஷ் ஃப்ளோ, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.